மார்ச் 1ஆம் தேதி முதல் நாளுக்கு சராசரியாக 100 கோடி ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல். இந்திய தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 4650 கோடி பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் 460 கோடி ரூபாய் பணம், தங்கம், மதுபானங்கள் உள்ளிட்டவை பறிமுதல். தேர்தல் ஆணையத்தால் 53 கோடி ரொக்கம், 4.4 கோடி மதிப்பிலான மதுபானம், சுமார் 300 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். வரும் 17ஆம் தேதி மாலை 6 மணி வரை வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்யலாம். தேர்தல் பணியில் உள்ள அரசு ஊழியர்கள் தபால் வாக்கு செலுத்த நாளை கடைசி நாள் எனவும் சத்யபிரதா சாஹூ தகவல். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து அம்பை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். வயநாடு செல்வதற்காக நீலகிரிக்கு ராகுல் காந்தி வந்த ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை. பணம், பரிசு பொருட்கள் எடுத்து செல்லப்படவில்லை என்பதை உறுதியானதால் திரும்பி சென்றனர். திருவள்ளூர் வடசென்னை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில், திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாக மாதவரத்தில் பரப்புரை செய்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 10,76,000 கோடி ரூபாயை அள்ளிக் கொடுத்ததாக பாஜக கூறுவது அப்பட்டமான பொய் கணக்கு. எத்தனை பொய்களைதான் நாடு தாங்கும்? மக்களின் காதுகள் பாவமில்லையா என கேள்வி கேட்டு வடை புகைப்படத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. தமிழ்நாட்டில் உணவு வகைகள், கட்டுமான பொருட்கள், மின் கட்டணம் என அனைத்தும் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துவிட்டதாக EPS குற்றச்சாட்டு. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தவறிவிட்டதாகவும் புகார். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு ஆகுது. இந்த 3 ஆண்டுல இன்னைக்கு 1 கிலோ அரிசி 18 ரூபாய் உயர்ந்து போச்சு. எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை உயர்ந்து போச்சு, சக்கரை விலை உயர்ந்து போச்சு, மளிகை சாமான்கள் அனைத்தும் 40% உயர்ந்து போச்சு. திரு ஸ்டாலின் பேசுறாரு, திமுக ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்கிற ஆட்சி என்று சொல்லி விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய அரசு மக்கள் விரோத ஆட்சியாக மக்கள் பார்க்கின்றார்கள். மிஷன் 2.0, 3.0 என போட்டுக் கொண்டே இருக்கிறார்களே தவிர கஞ்சா விற்பனையை தடுத்த பாடில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கஞ்சா வைக்கிறாங்க, கஞ்சா வைக்காத இடமே இல்லை. இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்காக முன்னாள் டிஜிபி ஒருத்தர் சைலேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கஞ்சா ஆபரேஷன் துவக்கினார். அப்ப 2.0, 3.0, 4.0 இப்படி போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஆனா கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா கஞ்சா விற்கிறவங்க பெரும்பாலும் திமுக கட்சி சேர்ந்தவங்க தான் கஞ்சா விற்பனை நடந்துகிட்டு இருக்காங்க. அதனால கட்டுப்படுத்த முடியல. மோடியை தவிர பிரதமர் நாற்காலியில் வேறொரு தலைவரை நினைத்து பார்க்க முடியுமா? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம். அவர்களை தவிர இந்த நாற்காலியில் யார் பிரதமராக அமர்ந்தாலும் கூட இந்த நாடு என்ன ஆகும் என்பதை யோசிப்பார். கோவை சூலூரில் தேர்தல் விதிகளுக்குட்பட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை போலீசார் தடுத்ததால் வாக்குவாதம் மற்றும் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம்.
கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உள்ளிட்டோர் மீது சூலூர், சிங்காநல்லூர் போலீசார் வழக்கு பதிவு. டூஜி வழக்கிலிருந்து போராடி வாதாடி குற்றமற்றவன் என நிரூபித்து வெளியே வந்தவர் நீலகிரி திமுக வேட்பாளர் ஆராசா. உதகை காஃபி ஹவுஸ் பகுதியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, என்னென்ன குடைச்சல் கொடுத்தாங்க தெரியும். ஆனா ஒத்தாலா நின்று அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து சூழ்ச்சிகளையும் வீழ்த்தி எடுத்த ஒரே ஒற்றை வீரராஸ் அவர்கள். அவருக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடலூர் மேலவீதியில் சிதம்பரம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜான்சிராணிக்கு ஆதரவாக சீமான் பரப்புரை. பாரம்பரிய நெல் வகைகளை விதைகளை இழந்துவிட்டதால் நாடு குப்பை மேடாகிவிட்டதாக கூறி வேதனை. விதை இருக்கா உங்க நாட்டுல? விதை நெல் விதை இருக்கா? கத்திரி விதை, தக்காளி விதை இருக்கா? பாரம்பரியமாக இங்க நாங்கள் செய்து வந்த வேளாண்மைக்கான விதைகளை வைத்திருக்கிறீர்களா? இல்லை இல்லை. உலகத்தின் குப்பை மேடாக இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடாக தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை மேடாக கடலூரை மாற்றியவர்கள் இவர்கள்தான். நீலகிரி மக்களவை தொகுதிக்கான 500 நாட்களில் 59 வாக்குறுதிகளை வெளியிட்ட பாஜக வேட்பாளர் எல் முருகன். உலக தரத்தில் சுற்றுலா மையம், திரைப்பட நகரம் அமைத்து உலக திரைப்பட விழாக்கள் நடத்தப்படும் என வாக்குறுதி. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பாஜக வேட்பாளர் எல் முருகன் காரில் பறக்கும் படையினர் சோதனை. பணம், பரிசு பொருட்கள் எடுத்து செல்லப்படுகின்றனவா என ஆய்வு. எல் முருகனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள நீலகிரிக்கு வருகை தர இருந்த பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவின் நாளைய பயணம் ரத்து. தேர்தல் பணிகள் அதிகமாக உள்ளதால் ரத்து செய்யப்பட்டதாக தகவல். நான்கு கோடி இலவச வீடுகளை கட்டி முடித்து விட்டதாக கூறும் பாஜக அரசு அவற்றை ஆகாயத்திலேயா கட்டியது என முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. பாஜக வெறும் கணக்கு காட்டிவிட்டு பம்மாத்து வேலை செய்வதாக விமர்சனம். இலவச வீடுகளை கட்டி முடித்து விட்டார்களாம். இன்னும் 3 கோடி வீடுகளை கட்டப் போகிறோம் என்று அறிவிக்கிறாங்க. 4 கோடி வீடுகளை இந்தியாவில் தானே கட்டியிருக்க முடியும், ஆகாயத்தில் கட்ட முடியாதுல்ல. இதெல்லாம் கணக்கில் கட்டியதாக எழுதிவிடுவார்கள். சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் தென் சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் பரப்புரை. பாஜகவின் தேர்தல் அறிக்கை இந்தியாவின் பன்முகத்தன்மையை குலைக்கின்ற வகையில் உள்ளதாக விமர்சனம். தேர்தல் அறிக்கை பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை குலைக்கின்ற அறிக்கை பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை. அருப்புக்கோட்டையில் ஆயிரங்கன் மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை துவக்கிய தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகர். மக்களவைத் தேர்தலில் இளைஞருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என கூறி முரசு சின்னத்துக்கு வாக்கு சேகரிப்பு. ஒரு இளைஞனா படித்தவன முதல் முறை நான் வேட்பாளராக நிற்கிறேன். மக்கள் அனைவருமே எனக்கு முரசு வாக்குகளை கொடுத்து என்னை ஜெயிக்க வைக்கணும். எங்கள் அப்பாவோட கனவை நிறைவேற்ற இந்த ஒரு முயற்சியை நான் எடுக்கிறேன். விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரனை ஆதரித்து அவரது தம்பி சண்முக பாண்டியன் பிரச்சாரம். திறந்தவெளி வாகனத்தில் சென்று முரசு சின்னத்திற்காக வாக்கு சேகரிப்பு. நம்மளுக்கு எப்படி வேலை வாங்கி தரதுன்னு எங்க அண்ணனுக்கு நல்லா தெரியும். 4ஆம் நம்பர் பட்டன்ல ஒரு குத்து, 5 வருஷம் வாழ்க்கை கெத்து. எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, முரசு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. தருமபுரியில் பாமக வேட்பாளர் சௌமியாவுக்கு ஆதரவாக மகள்கள் சங்கமித்ரா, சஞ்சுத்ரா இருவரும் வாக்கு சேகரிப்பு. வீடு வீடாக சென்று துண்டறிக்கைகளை வழங்கி மாம்பழம் சின்னத்துக்கு ஆதரவு கேட்பு. சௌமியா மணிக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்களுக்கு.
மாம்பழ சின்னத்துக்கு குளித்தலை அருகே முதலைப்பட்டி கிராமத்தில் பெரம்பலூர் திமுக வேட்பாளர் அருண் நேரு தீவிர பரப்புரை. மாட்டு வண்டியில் ஏறி விவசாயிகளிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து தீவிர தேர்தல் பரப்புரை. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று சரத்குமார் வாக்கு சேகரித்தார். நாகை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கருக்கு ஆதரவாக பிரச்சாரம். முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ், பள்ளிக்குடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பு. அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட வள்ளிமலையில் பாமக பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த இடத்திற்கு வருகை தந்த அமைச்சர் துரைமுருகன் தம்மை ஆசீர்வதித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என வேட்பாளர் பாலு வேண்டுகோள். அருள் எனக்கு கிடைத்திருக்கிறது. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் என்னுடைய அன்பான உங்களுடைய ஆசீர்வாதத்தை, அருளை வெற்றி பெற வேண்டும் என்ற உங்கள் வாழ்த்தை நான் அடிபணிந்து ஏற்றுக்கொண்டு இந்த தொகுதியில் நிச்சயமாக நான் வெற்றி பெற போகிறேன். வெற்றி பெற்றதற்கு பிறகு அண்ணனை வந்து நேரில் சந்தித்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கள்ளக்குறிச்சி திமுக வேட்பாளர் மலையரசன் தியாகதுருகம் ஒன்றியத்தில் தீவிர பரப்புரை. பெண்கள் பூத்தூவி வரவேற்பளித்த நிலையில் மேளமடித்து வாக்கு சேகரிப்பு. மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அரும்பாக்கம் பகுதியில் பிரச்சாரம். வீதி வீதியாக சென்று மக்களிடம் உதயசூரியன் சின்னத்துக்கு ஆதரவு கூறினார். சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பரப்புரை. வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு கேட்பு. துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் வாக்கு சேகரிப்பு. ஆட்டோவில் சென்று வீதி வீதியாக பாஜகவுக்கு வாக்கு கேட்டு பரப்புரை. மகனும் விருதுநகர் வேட்பாளருமான விஜய பிரபாகரை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம். இளமைக்கால கனவுகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு 32 வயதில் தந்தையின் கனவை நனவாக்க தேர்தலில் போட்டியிடுவதாக பெருமிதம். இன்னும் கல்யாணம் ஆகல, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளை எத்தனையோ கனவுகள் இருக்கும், எத்தனையோ அவங்களுக்கு என்று இருக்கும். ஆனா எல்லாத்தையும் புறம் தள்ளி தன்னுடைய தந்தையினுடைய கனவை தன் மக்களுக்காக இந்த சின்ன வயசிலேயே இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கையில எடுத்து உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறாரு. தஞ்சையில் சைக்கிளில் சென்று ஓட்டு கேட்ட திமுக வேட்பாளர் முரசொலி. கூடைப்பந்து விளையாடியும் மூலிகை சூப் விற்றும் புதிய முறையில் வாக்கு சேகரிப்பு. கோவையில் சுற்றிக் கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டி தேர்தல் முடிந்தவுடன் பிரியாணி ஆகப்போவது நிச்சயம். அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளரும் நடிகையுமான விந்தியா பிரச்சாரம். ஒரு ஆட்டுக்குட்டி சத்தம் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. திருவிழா முடிஞ்சதும் ஆடு பலி கொடுக்கிறது வழக்கம். அந்த ஆட்டை வளர்த்தவனே பலி கொடுப்பான்றதுதான் வரலாறு. அந்த ஆட்டுக்குட்டி இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே கோயம்புத்தூர்ல மட்டன் பிரியாணி ஆக போறது நிச்சயம். பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் போதை மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும்.
தேசிய ஜனநாயக கூட்டணியின் IJK வேட்பாளர் பாரிவேந்தர் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு வாக்கு சேகரிப்பு. அமைக்கப்படும். அதுக்கடுத்து போதை மறுவாழ்வு மையங்கள் அமைத்தல். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் போதை மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும். கடலூர் அதிமுக கூட்டணி தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து தீவிர தேர்தல் பரப்புரை. முன்னாள் தொழில்துறை அமைச்சர் சம்பத் உள்ளிட்டோருடன் சென்று வாக்கு சேகரிப்பு. புதுக்கோட்டை நாதபுரம் பகுதியில் நகர்மன்ற தலைவி திலகவதி செந்தில் திருச்சி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவாக பரப்புரை. மூதாட்டியின் உணவகத்தில் இட்லி வியாபாரம் செய்து தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. திருப்பூர் வடக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் தீவிர வாக்கு சேகரிப்பு. ஏராளமான தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் புடைசூழ வீதி வீதியாக சென்று பிரச்சாரம். திருவண்ணாமலை மாவட்டம் பூதமங்கலம் ஊராட்சியில் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக முன்னாள் MLA அரங்கநாதன் பிரச்சாரம். துணி தைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பெண்களிடம் தையல் பணியில் ஈடுபட்டு வாக்கு சேகரிப்பு. மதுரை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாதேவி மாடக்குளம் கிராமத்தில் தீவிர பரப்புரை. வீதி வீதியாக நடந்து சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பு. தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக ராமநாதபுரம் சுயேட்சை வேட்பாளர் OPS மீது வழக்கு பதிவு. திருப்புல்லானி பகுதியில் 3க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பிரச்சாரம் செய்ததாக புகார். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் மக்களவைத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி பேனர் வைப்பு. குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் இன்னும் நீதி கிடைக்காத நிலையில் அறிவிப்பு. குட்கா முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைக்கு அனுமதி கிடைக்கவில்லை என கூறி 3 ஆண்டுகளாக இழுத்தடிப்பதா? CBIக்கு கேள்வி எழுப்பிய சென்னை சிறப்பு நீதிமன்றம் விசாரணையின் நிலை குறித்து பதிலளிக்கவும் உத்தரவு. கேரள மாநிலம் ஆலத்தூரில் பிரதமர் மோடி ரோட் ஷோ. சாலையின் இரு மருங்கிலும் நின்று பூக்களை தூவி பாஜகவினர் வரவேற்பு. கேரள மக்களுக்காக மத்திய அரசு கொண்டு வரும் நலத்திட்டங்களுக்கு மாநில அரசே இடையூறுகளை ஏற்படுத்துகிறது. பாலக்காட்டில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே தலைவர் என்கிறார். மொழி என்பது வெளியிலிருந்து திணிக்கப்படுவது அல்ல, மனிதனின் இதயத்திலிருந்து வருவது என ராகுல் காந்தி பேச்சு. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் BRS மூத்த தலைவர் கவிதாவுக்கு வரும் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு. இமாச்சல பிரதேசம் மேக்லியாத்கஞ்ச் பகுதியில் உள்ள தலைலாமா இல்லத்துக்கு சென்ற பாஜக வேட்பாளர் கங்கனா ரணவத் முன்னாள் முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூருடன் சென்று சந்திப்பு.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூடுக்கு முன்னாள் நீதிபதிகள் 21 பேர் கடிதம். தனிநபர் மற்றும் அரசியல் லாபத்திற்காக நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை குலைக்கும் வகையிலான நிகழ்வுகள் அரங்கேற்றப்படுவதாக கவலை. வாட்டி வதைக்கும் கோடை வெயிலை சமாளிக்க குஜராத்தில் வதோதரா போக்குவரத்து போலீசாருக்கு ஏசி ஹெல்மெட். IIM வதோதரா மாணவர்கள் வடிவமைத்த பேட்டரியில் இயங்கும் ஏசி ஹெல்மெட் 450 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல். ஈரானில் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேல் சரக்கு கப்பலில் உள்ள இந்தியர்களை சந்திக்க தூதரக அதிகாரிகளுக்கு அனுமதி. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசிய நிலையில் ஈரான் ஒப்புதல். நேபாளின் பக்தாபூரில் களை கட்டிய சிந்தூர் திருவிழா, ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வழிபாடு. நடப்பு IPL சீசனில் தொடர் தோல்விகளால் திணறும் பெங்களூரு அணி வெற்றி பாதைக்கு திரும்புமா? பலம் வாய்ந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுடன் பல பரீட்சை. ஹைதராபாத்தில் நாளை உணவகம் தொடங்குகிறார் நடிகை ரகுல் பிரீத் சிங். சுத்தமான சுகாதாரமான உணவை சுவைக்க தவறாமல் வாருங்கள் என அழைப்பு. சென்னை எழும்பூர் சின்னரெட்டி தெருவில் ஐயப்பன் திருக்கோவிலில் குருவாயூரப்பன் பிரதிஷ்டை விழா. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பொன் ஏர் பூட்டி நிலத்தை உழுத விவசாயிகள். நல்ல மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் பூமை தாய்க்கு காப்பரிசி படையிலிட்டு வழிபாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.